அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமானது நம்ம உறுப்புகளிலே பார்வை தான். பார்வை தெளிவடைய சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். பார்வை நல்லா தெரியறதுக்கு பனநுங்கு அதிகமாக சாப்பிடுங்க. பார்வை நல்லா தெரியும். கண் பார்வை, கண் வலி இருந்தாலும் போயிடும். அதே போல் மக்காச்சோளம் சாப்பிடுங்க அடிக்கடி, கண் பார்வை தெளிவடையும். அதே போல் பீர்க்கங்காய் சாப்பிடுங்க, கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நம்ம கருவேப்பினுடைய பழங்கள் சாப்பிடுவாங்க, நல்லா பார்வை தெளிவடையும். பப்பளி பழம் சாப்பிடுங்க அடிக்கடி, பார்வை தெளிவடையும். அதே போல் நம்ம மீன்கள் அதிகமாக சாப்பிடுங்க, பார்வை தெளிவடையும். அதே போல் நெல்லிக்காய் தேனோட கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் பசலைக்கீரை சாப்பிடுவாங்க, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே மாதிரி சொடக்கு தக்காளின்னு ஒரு பழம் இருக்குது, குண்டா உள்ள மேலே இது இருக்கும், மூடின்னு இருக்கும். அதை எடுத்திங்கன்னா குண்டாக இருக்கும், கோழி குண்டு பெருசு. அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் பலப்படும், சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும், இதயம் பலப்படும், சிறுநீரகம் பலப்படும். சொடக்கு தக்காளி சாப்பிட்டா நீரிழிவு நோயிலேருந்து காப்பாற்றப்படும், சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். அதே மாதிரி வெள்ளை எள்ளு சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்பு சத்து அதிகமாகும். அதே எள்ளை வறுத்து நெய்யில் பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலம் குணமாகும். அதே போல் எள்ளுருண்டை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடிப்பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தவங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் மறக்கும். இது குடிக்கிறவங்க ஆல்கஹாலை அருந்துவது ஞாபகம் மறக்கும். அதே போல் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாகும். அதே போல் பனங்கிழங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பனங்கிழங்கு முக்கியமானது சர்க்கரை வியாதிக்கிறவங்களுக்கு, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் புடலங்காய் சாப்பிடுவீங்க, இதயம் பலப்படும், மாரடைப்பு வராது. அதே போல் டெய்லி ஒரு 4 பாதாம் பருப்பு சாப்பிடுவாங்க, கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் ஒரு கைப்பிடி அளவு காலையில் வெறும் துளசி இலை மென்று சாப்பிடுவாங்க, கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் ஒரு 100 கிராம் வெள்ளை பூசணிக்காய் சாறு காலையில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கேன்சர் குணமாகும் முற்றிலும். அதே போல் வில்வம் பழத்தை உடைச்சி அதில் இருக்க நாரை எடுத்துகிட்டு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சரும் சரியாகிடும். அதே போல் திராட்சையுடைய விதைகள் அடித்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம விஜய கல்யாணி பூ 10 பூ போட்டு டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொண்டு வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் மற்றும் குணமாகும். அதே போல் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க, நெய்யில் வதக்கிடுங்க. ஜீரகம், மிளகு ரெண்டையும் பொடிச்சு தூளாக்கி அது கூட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் 2 செம்பருத்தி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுவாங்க, இதயம் பலப்படும், மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.